வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ்க்கு இன்ஜுரி கியூர் ஆகிட்டு, ஆனால் பிரான் பிரேக்கர்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் டபிள்யூபிள்யூ மாட்டிருக்காங்க. அதே மாதிரி டீமன் பேலர் ரிட்டர்னை பற்றி மோர் அப்டேட்டை பற்றி இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், பொதுவாகவே ரெஸ்லிங் கிங் தமிழில் வீடியோக்கு டைம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு டைம் டேபிளில் சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா மார்னிங்லலாம் சில டைம் பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்காது, நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், நான் வீடியோ வரும்னு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த டைமில் தான் வீடியோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி கைஸ், இந்த டைமில் ஒரு வேளை வீடியோ வராட்டா இன்றைக்கி அப்டேட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இன்னொரு டைம் சொல்லணும்னா அந்த டைமில் அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ராஸ் மேக்டவுனுக்கு இந்த டைமில் அப்லோட் பண்ண முடியாது, நான் அதுக்கு வீடியோ எடிட் பண்ண லேட் ஆகும். மற்றபடி அப்டேட்ஸுக்கு டைம் சொல்கிறேன். ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த சேனலில் காலையில் 8 to 8:05 இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் வீடியோ போட்டுருவேன். அப்படி இல்லாட்டா அப்டேட் இல்லை. ஒருவேளை ஈவினிங் அப்டேட் கிடச்சிச்சின்னா 4 to 4:05 போட்டுருவேன். ரெஸ்லிங் கிங் 2 சேனலுக்கு பார்த்தீங்களா, அதில் மத்தியானம் 12 மணிக்கு அப்டேட் கிடச்சிதுன்னா போடுவேன், இல்லாட்டா 4:05 போடுவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஈவினிங் 4:05 ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும், சரிங்களா? ரெஸ்லிங் கிங் ஓஜியில் ஈவினிங் 6 மணிக்கு நான் வீடியோ போடுவேன். இந்த டைமில் ஒருவேளை வீடியோ வரட்டா அந்த டைமில் சேனலில் வீடியோ இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அப்டேட் இருக்குன்னா இந்த டைமில் தான் அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக எலிமினேஷன் சேம்பரில் சிஎம் பாங்குக்கும் ஃபின் பாலருக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ராவில் நடந்த ஒரு ரீமேட்ச் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத காட்டிலும் இதில் அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை டபிள்யூபிள்யூ எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பல ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற கேள்விக்குரிய. இப்போது சிஎம் பாங்காக இருக்கட்டும், ஃபின் பாலராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராவில் சண்டை போட்டிருக்காங்க. அது வந்து ஃபின் பேலருடைய ஹோம் டவுன், இப்போ நடக்கிறது சிஎம் பாங்கோட ஹோம் டவுன், அவ்வளோதான் ஸ்டோரி டிஃப்ரென்ஸு. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டீமன் கேரக்டரை இவர் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி டீமன் கேரக்டர் எதனால் வரணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்கன்னா, ஃபின் பேலரை காட்டிலும் டீமன் கேரக்டர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர், எவ்வளோ அடி வாங்கினாலும் திருப்பி அடி குடிக்கிற கேரக்டர் அப்படிங்கிற லெவலில் தான் டபிள்யூபிள்யூ காட்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஃபின் பேலருக்கும் சிஎம் பாங்குக்கும் அகெயின் ஒரு மேட்ச் நடக்கும்போது அதில் டீமன் பேலர் வந்தால் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும், பெரிய வரவேற்பு கிடைக்கும். அந்த காரணத்துக்காக, அதாவது நான் சொன்ன இந்த ஒரு காரணத்துக்காக டீமன் ஃபின் பேலரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிறது ட்ரிபிள் ஹெச்சோட ஆச்சு. ட்ரிபிள் ஹெச் என்னத்தை பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, டீமன் ஃபின் பேலர் வந்தாலும் ட்ரிபிள் ஹெச் வந்து ஒழுங்காக காட்டணும். ஒரு காலத்தில் டீமன் ஃபின் பேலரை பெரிய லெவலில் காட்டுறதே ட்ரிபிள் ஹெச் தான். ஃபின் பேலர் அப்படி NXTல காட்டி மெயின் ராக்ஸில் காட்டினது எல்லாமே ட்ரிபிள் ஹெச் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் வின்ஸ் மேக்மேன் கற்றுட்டு போன ஒரு வேலை, அதாவது ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இந்த டீமன் பேலர் தோக்குறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எட்ஜு கூட வர நடந்த மேட்ச்லையும் டீமன் பேலர் தோற்றுருப்பாரு. ஆக்சுவலி அதில் ஒரு தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் டீமன் பேலரை கொண்டு வந்து எட்ஜு கிட்ட தோக்க வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரில. அப்படி ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கேரக்டர் அந்த டைமில் வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் டீமன் கேரக்டர் அப்படிங்கிற மரியாதையும் அதுக்கான கெத்தும் இது நாள் வரைக்கும் இருக்க தான் செய்யுது, குறையெல்லாம் செய்யலை. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டீமன் பேலரை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும். தோக்க அடிச்சிட்டான்னு வைங்களேன், அதாவது சிஎம் பாங்கு வந்து டீமன் பேலரே பீட் பண்ணிட்டாரு, அதை பீட் பண்ணி ரோமனுக்கு எதிர்த்து போகிறாரு அப்படிங்கிற ஸ்டோரிலாம் கொண்டு போனான்னு வைங்களேன், நாரி அது நல்லாவும் இருக்காது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி ஃபின் பேலரை வந்து தோக்க தான் அடிக்கிறாங்கன்னா ஃபின் பேலராகவே மோதட்டு, இல்லை ஃபின் பேலர் நாங்கள் ஜெயிக்க வச்சு ஒரு மூவ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா டீமன் பேலரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் இதுவும் நியூஸாக தான் கிடச்சிருக்குது, டீமன் பேலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிக் ஷோ அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிக் ஷோ அப்படிங்கிற ரெஸ்லர் டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டார். ஏடபிள்யூவில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அத்திப்பூத்த மாதிரி சண்டை போடுவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் ஏடபிள்யூவில் இருக்கிறாரு. இப்போ இந்த பிக் ஷோ எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா குண்டா தான் இருப்பார். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூவில் 2019 உடம்பெல்லாம் குறைச்சிட்டு தான் போனார். ஆனால் உடம்பு பழையபடி பார்த்தீங்கன்னா ஏறிச்சு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அக்ரோமகலி அப்படிங்கிற நோய் பிக் ஷோக்கு இருக்கிறதுனால என்ன தான் உடம்பை குறைச்சாலும் ஏறத்தான் செய்யும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிக் ஷோ வந்து அவருக்கு வயசாயிருச்சு. இப்போ நம்ம பழைய பிக் ஷோலாம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நியூஸாக சொல்கிறேன். அதாவது சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது குண்டாக இருந்தோன்னு வைங்களேன், ரெஸ்லிங் பார்க்குற ஃபேனாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்ப்பா பிக் ஷோ மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கலாய்ப்போம். ஸோ அதே மாதிரி பிக் ஷோ அப்படின்னாலே குண்டாக இருக்கவே அப்படின்னு தான் அர்த்தம், கரெக்டு தானே? ஆனால் பிக் ஷோ பார்த்தீங்கன்னா 2019 உடம்பை குறைச்சாரு, அதுக்கப்புறம் ஏறிச்சு. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா உடம்பை குறைச்சிட்டாராம். சமீபத்தில் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயிறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. வயிறு ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குதுங்க. அதாவது ஒரு காலத்தில் பிக் ஷோ மாதிரி இருக்கும்னு சொன்ன
நம்மளாம் பிக்ஷோ மாதிரி ஆகிட்டோம். ஆனால் பிக்ஷோவை பாருங்கள், ஆள் மெலிஞ்சு போயிருக்காரு. அதுலேயும் தனக்கு வயிறு எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாரு. எல்லாம் ஓகே தான், ஆனால் தோள்கள் தான் ரொம்ப சுருங்கிருச்சு. பிக்ஷோக்கும் வயசாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தணும் போல இருக்குது. அந்த காலத்துலேருந்தே இருக்காருல்ல. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை டபிள்யூ இருக்கிறாங்க. அதாவது டபிள்யூ பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் சிஎம்பா இவருக்கும் செத் ரோலன்ஸுக்கும் மேட்ச் நடக்கணும். அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் கூட மேட்ச் நடக்கணும். ஜான்சனா கூட மேட்ச் நடக்கணும். கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் கூட ரசல்மேனியாவில் ஒரு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும், தோக்கணும். அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் வந்து செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணி இந்த டீம் வந்து பிரியணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் செத் ரோலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லை, விஷன் டீமை இப்போவே பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜொல் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து விஷன் டீமை பிரித்து விட்ருப்பாங்க. பிரித்தது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணது பிரான்சன் ரீடு, அவரை சைடாக காட்டிட்டு பிரான் பிரேக்கரை பெருசாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, செத் ரோலன்ஸோட இன்ஜுரினால கதைகள்லாம் மாறிச்சு. சரி, பிரான் பிரேக்கரை ஹெவி வெயிட் அளவுக்கு கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளாக இவர் தான் வின் பண்ண வேண்டியது. ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் ரெடி ஆகிட்டாரு. அண்ட் டபிள்யூ ரெஸ்ல்மேனியா ஸ்டோரிக்காக ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வச்சு ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ரெஸ்ல்மேனியா பிளானை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கமும் வாய்ப்பு இல்லை. ஸோ பிரான் பிரேக்கருக்கும் செத் ரோலன்ஸுக்கும் நம்ம ஒரு மேட்ச் வைப்போம், இந்த டீம் உடஞ்சிருக்குல்ல, ஒரு பெரிய ரிவெஞ்சரி ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் நடக்கிறது வாய்ப்பு இருந்தது. இப்போது பிரான் பிரேக்கருக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கல், அதாவது முதல்ல செத் ரோலன்ஸுக்கு இன்ஜுரி பட்டுச்சா, இப்போ பிரான் பிரேக்கருக்கு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக, அதான் ஒரு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தோம்ல இந்த அப்டேட்டை, பிரான் பிரேக்கருக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடல் இறக்கம் ஏற்பட்டுருக்குது, ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் ஏற்பட்டுருக்குது. ஸோ உடனே டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இவையே சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஓப்பன் சர்ஜரி தாங்க, அதாவது வயிற்றை கிழிச்சு தான் தைப்பாங்க. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க, வயிற்றை கிழிச்சு தைக்கிறாங்கன்னா அது ஆறதுக்கே ஒரு மாதம் ஆகும்ல. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு மாதத்தில் ஆறிடும், 2 மாதம் கழிச்சு வந்துடுவாருன்னு. ஆனால் அப்படி கால்குலேட் பண்ணாலும் ரசல்மேனியாவை தாண்டிடுது பிரான் பிரேக்கர் வர்றதுக்கு. ஸோ ரசல்மேனியாவை மிஸ் பண்ணதுக்கு பிரான் பிரேக்கர் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ணாமல் இருக்குது யார் தெரியுமா? நம்ம செத் ரோலன்ஸ் தான். ஏன்னா அவருக்கு தானே இப்போ மேட்ச் இல்லை. செத் ரோலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் மேட்ச் வைக்கலாம் ட்ரான் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு மிஸ்ட்ரி மேன்லாம் கூட்டு வந்திருக்கானுங்க. அது இப்போ செத் ரோலன்ஸாக இருக்குமா, அது யார் இருக்கும், அவரை எப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளாக போய்ட்டு இருக்குது. இப்போ பிரான் பிரேக்கருக்கு ஹெர்னியா நோய் அப்படிங்கிறதுனால வயிற்றை கிழிச்சு தான் குடலை பழைய பொசிஷனில் வச்சு அதுக்கப்புறமா தைப்பாங்க. அதெல்லாம் குணமாகிறதுக்கு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது தச்ச இடம் குணமாகிறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறமா அவர் பழையபடி ரஸ்லிங் பண்ணதுக்கு 1 மாதம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாச்சும் ஆகும். 2 மாதங்கும் போது ரசல்மேனியா கடந்துட்டு அப்படிங்கிறதுனால இப்போ ஸ்டோரியே இல்லாமல் நம்ம செத் ரோலன்ஸ் இருக்கார். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ பிரான் பிரேக்கர் அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி காய்ஸ் இது எதிர்பாராமல் நடந்த சூழ்நிலை. பிரான் பிரேக்கருக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நோய் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதாவது வெளியே ஃபிட்னஸாக அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தாங்களே தவிர்த்து வயிற்றுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அவங்கள நினச்சி பார்க்கல. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செத் ரோலன்ஸ் இப்போ யாருக்கு கூட மோதுவார்? எனக்கு தெரிஞ்சு விஷன் டீமில் இருக்கிற பிரான்சன் ரீட் அல்லது ஆஸ்டின் தேரி அல்லது லோகன் பால் கூட விளையாடுவாருன்னு தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சது நல்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்பு பண்ணிக்கோங்க.